எப்பவுமே நாங்க எங்க போனாலும் தம்பி நீ முதல்ல கொஞ்சம் பேசிருப்பேன். ஏன்னா நல்லா சிந்திக்க சிந்திக்க பேசுவேன். ஆனால் மக்களை சிரிக்க சிரிக்க பேசிய என் நெஞ்சிற்கினிய தம்பி, அன்பு தம்பி மதுரை ராமகிருஷ்ணன். நல்ல கைத்தட்டல் தான், நல்ல கைத்தட்டல். அவர் படிக்காத படிப்பல்ல, பெரிய ஐடி நிறுவனத்துல வேலை பார்க்கிறாரு. உலகமெல்லாம் போய் பேசுவாரு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அவரு பேசக்கூடிய இடத்துக்கு என்னையும் பேச கூடுவாங்க. நான் யோசிப்பேன், நான் எதுக்கு பேசணும்? இப்ப நீங்க எல்லாம் நல்லா படிக்கிறீங்க, அருமையான பள்ளிக்கூடத்துல இருக்கீங்க, பரிசுகள் வாங்குறீங்க. நான் படிச்ச பள்ளிக்கூடத்துல நான் எந்த பரிசும் வாங்க மாட்டேன். நான் வாத்தியார்ட்ட சொல்லுவேன், சார் உலகத்திலேயே சிறந்த மக்கு மாணவனுக்கு ஒரு போட்டி வைங்க, எல்லா வருஷமும் நான் பரிசு வாங்குவேன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு மக்கு. நான் மக்கா இருந்ததுல 2 பேருக்கு சந்தோஷம், பரவாயில்ல. எல்லாரும் எழுதுவாங்க, படிப்பாங்க, நமக்கு எதுவும் வராது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா அம்மா பேச்ச அப்படியே கேட்பேன். டியூஷன் போக சொன்னா போவேன், படிக்க சொன்னா படிப்பேன், எக்ஸாம் எழுத சொன்னா எழுதுவேன், மார்க் ஃபெயில் ஆனா மறைக்க மாட்டேன், உண்மையை சொல்லுவேன். சின்ன வயசுல இருந்து நாங்கெல்லாம் படிச்ச காலகட்டம் மாதிரி கிடையாது. உங்க காலகட்டம் மாறிடுச்சு. இன்னைக்கு எல்லார் கையிலயும் ஆண்ட்ராய்டு போன் வந்து விட்டது, ஐபோன் வந்து விட்டது. நான் படிச்சப்பெல்லாம் 12ஆம் கிளாஸ் வந்து 1100 மார்க்கு எழுதினேன். இப்ப நீங்க 600 மார்க்கு எழுதுறீங்களா? 600. நான் 1100 மார்க்கு எழுதினேன். எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் பார்க்கிறதுக்கு பிரவுசிங் சென்டர்னு ஒன்று இருந்தது. சைக்கிள் போட்டு 6 கிலோமீட்டர் பிரவுசிங் சென்டர் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்து ரிசல்ட்டை வாங்கி முதல்ல கணக்கு பாடத்துல பாஸ் ஆன்னு பார்த்தேன். ஏன்னா எனக்கும் கணக்குக்கும் ஒரு பரம்பரை தகராறு, சரியா வராது. வாங்கணும்னு படார்னு வாங்கி 200க்கு 90 எடுத்தா பாஸ். நான் 200க்கு வெறும் 92 ஜஸ்ட் பாஸ். ஆஹா பரவாயில்ல, பாஸ் ஆயிட்டோம்னு குலதெய்வத்துக்கு ஒரு கும்பிட போட்டு, ஆத்தா நான் பாஸ் ஆயிட்டேன்னு மார்க் ஷீட் எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு வந்தேன். என் வீட்டுக்கிட்ட சைக்கிளை பார்க் பண்ணும்போது என் கூட சேர்ந்து படிச்ச இன்னொரு பையன், அவன் வீட்டு வாசல்ல முட்டி போட்டுருந்தான். என்ன மச்சான் முட்டி போட்டிருக்க அப்படின்னு. அவன் சொன்னா, இல்லடா மேக்ஸ்ல மார்க் கம்மின்னு எங்க அப்பா தண்டனை கொடுத்துட்டாரு. நான் யோசிச்சேன், நானே கேவலமான மார்க், 200 வெறும் 92. ஒருத்தர் நம்மளை விட கேவலமா வாங்கியிருந்தா நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. என்னடா சொல்ற, மேக்ஸ்ல மார்க் கம்மியா, எவ்வளவு அப்படின்னு. அவன் சொன்னான் 200க்கு 192 அப்படின்னா. நான் வெறும் 92, எனக்கு எப்படி இருக்கும்? நேரா உள்ள போனேன், அந்த மார்க் ஷீட்டை வச்சுட்டு கம்முன்னு கையை கட்டி நின்னேன். எங்க அம்மா மார்க் ஷீட்டை பெரட்டி பார்த்தாங்க. என்னை போன்ற பேச்சாளர்கள் பேசுகிற போது மேடை தூரம் பெண்கள் அம்மாவை தெய்வமா ஏன் பேசுறோம் தெரியுமா? இந்த ராஜ்மோகனுடைய கேவலமான +2 மார்க் ஷீட்டை பார்த்துட்டு என்னுடைய அம்மா சொன்னாங்க, நீ நல்லா தான் கண்ணு எழுதியிருப்ப, கரெக்ஷன் பண்ண நாய்க்கு கண்டு தெரியல, விடு அப்படின்னா. தாய்ப்பாசம் உண்மையில இந்த எல்லா அரங்கத்திலும் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் என்னை போல ஒரு தாழ்வு மனப்பான்மை வாழ்க்கையில வருங்க. இந்த மனித உடல் இருக்கு பாருங்க, இதை 4ஆக பிரித்தால் கடைசியில் வரக்கூடிய கால் பகுதி, அதனால இதுக்கு பேர் கால். பூமியில் சாய்கிற போது முதலில் முட்டுகிற இடம் முட்டி, உடலோடு தொட்டு கொண்டு இருக்கும் இடம் தொடை. உடலை 2ஆ பிரிச்சா இடையில் வரும் பகுதி இடை. சாப்பிடுறது கொஞ்சமா தான் இருக்கணும், கொஞ்ச நேரம் தான் இருக்கணும். வா இரு வயிறு. இதமான நினைவுகள் இருப்பதால் இதயம் சொல்லும் போது இதமா இருக்கும். மொத்த உடலுக்கு ஒரு தலைவர் வேணும், அதுதான் தலை. இந்த தலைவனையும் உடலையும் இழுத்து வைத்திருக்கிற இடத்துக்கு பேரு கழுத்து. தலைவனுக்கு மேல ஒண்ணுமில்ல, முடிச்சுக்காதனால இதுக்கு பேரு முடி. 36 லட்சம் ஆண்டுகள்ல டைனோசரஸ் கூட அழிஞ்சு போச்சு. ஆனா மனிதன் மட்டும் இந்த பூமியில வாழ்ந்துகிட்டே இருக்கா. ஏன் தெரியுமா? வெளியே தெரியாத இன்னொரு விஷயம் இந்த மனிதன் கிட்ட மட்டும் இருக்கு. அது என்ன தெரியுமா? அதுதான் தன்னம்பிக்கை என்ற ஒன்று இருந்தா போதும், வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சிடலாம். ஆண்டு விழா, பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, கவிதை போட்டி, நாடக போட்டி. இருந்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மேடையில காந்தி வர போறாரு, நேதாஜி வர போறாரு, சுபாஷ் சந்திர போஸ் வர போறாரு. பேச்சு போட்டி 10 பேர் வந்திருக்கான், அழகா பேச ஒரு பரிசு வாங்கிடலாம் ஆசையா போனேன். அன்னைக்குன்னு பார்த்து பேச்சு போட்டிக்கு 65 பேர் வந்திருந்தானுங்க. இந்த படிக்கிற பசங்க படிப்போட நிக்க மாட்டானுங்க, பேச்சு போட்டிக்கு வருவானுங்க, விளையாட்டு போட்டிக்கு வருவானுங்க. ஏன்டா நான் இன்னைக்காவது படிக்க வந்திருக்கேனா? இல்ல. ஆனா அவனுக்கு எல்லாத்துக்கும் வருவானுங்க. எனக்கு ஒரு டோக்கன் நம்பர் கொடுத்தாங்க, என்னுடைய நம்பர் 45. அதாவது எனக்கு முன்னாடி 44 பேர் பேச போறாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், நீங்க என்ன வேணா தலைப்பு கொடுங்க, ஐ வில் டாக் அபவுட் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம். அவர் வாழ்க்கையை கரைச்சு குடிச்சிட்டேன். அன்னைக்கு எனக்கு முன்னாடி பேச 44 பேரும் அப்துல் கலாம் பத்தியே பேசுறாங்க. என்ன பண்றது? என்னுடைய நம்பர் வந்தது. நான் வேகமா என்னுடைய சிந்தனைய கலாம்ல இருந்து காந்திக்கு மாத்திக்கிட்டேன். சின்ன வயசுல இருந்து படிச்சிருக்கோம், சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்டு இருக்காரு. மேடைக்கு போறேன், போறதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்தேன், இந்த பேச்சாளர்கள்லாம் பேச வந்த உடனே பேச மாட்டாங்க தெரியுமா? பேச்சு போட்டியில பேசுறவங்க மேல வந்த உடனே
தாமரை போல இருக்கக்கூடிய நடுவர் அவர்களே அப்படின்னு கத்துவான். இந்த முன்வரிசையில் இருக்கவங்கலாம் ஏதோ குற்றாலத்துல உட்கார்ந்த மாதிரி முகத்தை தொடச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஸ்ப்ரே பண்ணி கத்தி. இவெல்லாம் வீட்டுல சாப்பிடும் போது அம்மா கிட்ட ரசம் என்ன இப்படி அம்மா அவர்களே ரசத்தை எடுத்து வந்து அந்த அம்மா மூஞ்சில ஊத்திரும் இப்படி கத்துதான். நான் முடிவு பண்ணிட்டேன், நாம இப்படி எல்லாம் கத்தக்கூடாது. நீங்கள் கண்ட மாமனிதர் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. நான் நேரா போனேன், மைக்க பிடிச்சேன், இவங்கள மாதிரி தாமரை போல அப்படிலாம் கத்த வேணா முடிவு பண்ணேன். கிரியேட்டிவா யோசிச்சேன், வித்தியாசமா யோசிச்சேன், ஒரு கதை சொல்ற மாதிரி ஆரம்பிச்சேன். ஒரு ஊரில் ரயில் ஓடிக்கொண்டு இருந்தது. ஜட்ஜெல்லாம் நிமிர்ந்து பார்த்தாங்க, யார் இந்த லூசு? தம்பி இது பேச்சு போட்டி, பேசுவங்கயா பேசு. ஒரு ஊரில் ரயில் ஓடிக்கொண்டு இருந்தது. ரயில் ஓடிய ஊரின் பெயர் தென்னாப்பிரிக்கா. ரயிலுக்குள் இருந்தது இந்திய இளைஞன். அவர் கண்களில் கனவு இருந்தது. அவர் கைகளில் முதல் வகுப்பு பயணச்சீட்டு இருந்தது. பை நிறைய புத்தகங்கள் இருந்தது. ஆனால் அவரது முகம் பார்ப்பதற்கு என்னை போல கருப்பாக இருந்தது. அவர் கருப்பாக இருந்த ஒரே காரணத்தால் கழுத்தை பிடித்து கீழே தள்ளினார்கள். கீழே விழுந்த மனிதனின் பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த். நிறவெறிக்கு எதிராக எழுந்து நின்ற மனிதனின் பெயர் மகாத்மா காந்தியடிகள். அப்படி ஆரம்பிச்சாங்க. உடனே எல்லாரும் கை தட்டாங்க. அந்த நொடி கண்டுபிடிச்சேன், இந்த உலகத்துல வாயால வடை சுட்டு பொழைச்சுக்கலாங்கிறத கண்டுபிடிச்சேன். தில்லையாடி வள்ளிமையை சொல்றேன், காந்தியை சொல்றேன், பாரிஸ்டர் பட்டம் வாங்கினதை சொல்றேன். சிலிர்த்து போய் பாக்குறாங்க. இந்தியாவுக்கு வாராரு, நேருவை சந்திக்கிறாரு. பண்டிதர் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், அண்ணல் அம்பேத்கர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வட்டமேசை மாநாடு எல்லாம் சிலிர்த்து பாக்குறாங்க. முடிவு பண்ணிட்ட முதல் பரிசு நமக்கு தான், பினிஷிங்க்கு வர. அப்படிப்பட்ட உத்தமர் மா மனிதர் மகாத்மா காந்தியடிகள் எல்லாரும் இனியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தியான மண்டபத்தின் வெளியே நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எதிரிலே துப்பாக்கியை தூக்கி கொண்டு, டக்குனு எனக்கு கோட்சே பேரு மறந்து போச்சு. துப்பாக்கியை தூக்கி கொண்டு, கோட்சே வாயில வர மாட்டேங்குது. துப்பாக்கியை தூக்கி கொண்டு இப்படியே நிக்கிறேன். பின்னாடி இருந்து என்னுடைய டீச்சரு, தம்பி சுடுடா சுடுடான்றாங்க. நாம ஏதாவது எக்ஸாம்ல மறந்துட்டா கண்ணை மூடி யோசிப்போம்ல, அது மாதிரி கண்ணெல்லாம் மூடி யோசிக்கிறாங்க. ஒரு சைடு பிரெயின் சொல்லுது, டே கொன்னவன் பேரு கோல தான் ஸ்டார்ட் ஆகும். இன்னொரு சைடு பிரெயின் கேக்குது, சரிடா கொன்னவன் பேரு கோல ஸ்டார்ட் ஆகும்னா கொன்னது கோயின்சாமி கோபால் சாமியா தெரியலையே. கோட்சே வாயில வரலீங்க. துப்பாக்கியை தூக்கி கொண்டு, கண்ணு கலங்குது, வேர்த்து கொட்டுது, கை வலிக்குது. எனது வாழ்க்கையின் கடைசி வாய்ப்பு. மொத்த சொத்தையும் கொண்டு போய் அந்த இடத்துல கட்டிட்டு, இனிமே அந்த காலேஜ்ல யாரும் மதிக்க மாட்டாங்க. அந்த பேச்சுக்குட்டியில் எவ்வளவு நேரம் இப்படியே நிக்கிறது, கை வலிக்குது. வெறும் 17 வயது நண்பர்களே, மன அழுத்தம். அந்த மேடையில இருந்து அப்படியே இறங்கிட்டேன், யாரும் கை தட்டி. குடு 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 குடுன்னு ஓடுறேன். மன அழுத்தம், டிப்ரெஷன், அந்த வயதிற்குரிய எல்லா பிரச்சனைகளும். என் காலேஜ் பின்னாடி ஒரு பாலும் கிணறு இருக்கு, பால் அடிஞ்சு போன கிணறு. ஓடுறேன், அந்த டிப்ரெஷன் தாங்காம குடு குடு குடுன்னு ஓடி என் காலேஜ் பின்னாடி இருந்த அந்த பாழுங்கணத்தையும் தாண்டி போய் கேன்டீன்ல முட்டை பப்ஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளவு பெரிய சோகமோ சாப்பிட்டா சரியாகுங்கிறதால நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். பப்ஸ், ஃப்ரூட்டி, மென்டோஸ், சாக்லேட்டு. போட்டி முடிந்தது. முடிவுகளை அனௌன்ஸ் பண்ணாங்க. வந்த நடுவர்கள் அருமையான நடுவர்கள், எல்லாரும் நல்லா பேசுறீங்க. மாணவிகள் நல்லா பேசுனாங்க, நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க. மாணவர்கள் இப்படி பேசணும், செய்திகள் பாருங்க. நான் எல்லாம் ஸ்பீக்கர்ல கேட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் நல்லா பேசினாலும் அந்த ஜட்ஜு சொல்றாரு, முதலாம் ஆண்டு மாணவன் ராஜ்மோகன் ஒரு பையன் காந்தியை பத்தி வித்தியாசமா ஆரம்பிச்சு கதை சொல்ற மாதிரி ஆரம்பிச்சு காந்தியோடைய கதையை கட 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 கடன்னு சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில காந்தி செத்த துக்கத்தை சொல்ல முடியாம அழுதுகிட்டே போனான் பாருங்க. அவனுக்கு தான் பரிசுட்டாரு. அதிர்ச்சியில அந்த பப்ஸை நான் அப்படியே முழுகிட்டேன். நம்ம தொகுப்பாளர் கிருத்திகா மாதிரி தான் ஒருத்தங்க மைக்கு பிடிச்ச, ராஜ்மோகன் எங்க இருந்தாலும் மேடைக்கு வருவோம் மேடைக்கு வருவோம்னு கத்துறாங்க. நான் வாயை தொடச்சிக்கிட்டு ஓடுறேன். மேல போனா கை கொடுக்குறாங்க, கை தட்டுறாங்க, பாராட்டுறாங்க. அந்த ஜட்ஜி கேட்கிற, தம்பி நீ தான் பரிசு ஜெயிச்சிட்டியே, இன்னும் முகம் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? நான் சொன்னேன், ஐயா தொண்டை அடைக்கலையா? இல்ல. அதுக்கு அவரு, ஏன்பா காந்தி அப்ப செத்த துக்கம் இன்னுமாவும் தொண்டை அடைக்குது. ஆனா நண்பர்களை, எனது வாழ்நாள் முழுக்க 16-17 ஆண்டுகள் எல்லா நிகழ்ச்சிகளிலும் கீழே நின்று யாரோ ஒருவர் மேடையில் இருக்கும்போது கைத்தட்டிய ராஜ்மோகன் முதல் முறையாக மேடைக்கு மேலே ஏறி எனக்காக கைத்தட்டிய 100 பேரை கீழே பார்த்தபோது புதிய மனிதனாக அப்பதான் பிறந்தேன், மீண்டும் பிறந்தேன்.